everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. ஸோ இன்னைக்கு டே 3. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கெட் ரெடி வித் மீ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சாரியில் நம்ம பண்ணியிருக்க இந்த லுக் தான் வந்து உங்களுக்கு டுட்டோரியலாக வந்து காமிக்க போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த கார்டை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அண்ட் அவங்களுக்கு ஏன் இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துர்கா தேவியோட 3வது நாள். அதாவது ஒரு தேவி வந்து மூணு நாளாக ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு சொல்லல. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து லாஸ்ட் டே இது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த தேவியை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வராஹி அப்படிங்கிற ஒரு காடை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால இந்த டேயில் நம்மளுக்கு அவங்க சிக்னிஃபைஸ் பண்ணியிருக்க கலர் வந்து ராயல் ப்ளூ. இது வந்து ப்ளூ ஃபேமிலி. ஆல்ரெடி நான் வந்து எக்ஸாக்ட் ராயல் ப்ளூவில் வந்து ஒரு சாரீ கெட் ரெடி வித் மீ பண்ணியிருக்கேன்றதுனால நம்ம ஏன் அதையே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேறு சாரீ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக ப்ளூ இல்லைனாலுமே இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் தீம் வச்சு போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ளூ வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்னஸ், ஸ்ட்ரென்த்து, எனர்ஜி அண்ட் வந்து டிவைன் எனர்ஜி வந்து அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இது நம்ம வேர் பண்ணுறதுனால நார்மலாக இந்த ராயல் ப்ளூ நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கும் இந்த மாதிரி காம்னஸ், ஸ்ட்ரென்த்து, ராயல்ட்டி, டிவைன் எனர்ஜிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேபி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டெய்லி ஒரு கலர் ஒரு கெட் ரெடி வித் மீலாம் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த லுக் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் அந்த பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் வந்து வேணுமோ நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இது கரண்ட்டாக இருக்கேன், இது எனக்கு நல்லா செட் ஆகுன்றதுனால நான் இதே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இது வந்து டக்குன்னு ஃபேஸில் அப்சர்வ் ஆகணுன்றதுனால நான் ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெவரோட கன்சீலர் வச்சு நான் ஜஸ்ட் கன்சீல் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து கலர் கரெக்டிங் போடலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ கன்சீல் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் என்னோடய லுக் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபுல் கவரேஜ் அப்படிலாம் பிளான் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மூஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து ப்ரைமர் ப்ளஸ் மூஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் வெல்வெட் டச்சில் இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு ஃப்ரீயில் தான் கிடச்சிது. இந்த ஷேட் வந்து எனக்கு ஆக்சுவலி செட் ஆகலை. மேபி கன்சீல்லாம் பண்ணிவிட்டு செட் ஆகுமோ அப்படின்னு நான் நினச்சி யூஸ் பண்ணுறேன். இஃப் செட் ஆகலைன்னா ட்ரையல் அண்ட் எரர்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஸோ இதுதான் இதோட ஷேடு. இது என்னோடய ஷேடே கிடையாது. பட் நம்ம பிளெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் இது சூட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம கையிலேயே வந்து க்ரீம் மாதிரி தான் இருக்குது. நல்லாவே கையிலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு மோசமாக இல்லை, ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. பட் டெக்ஸ்சர் வைஸ் சூப்பராக இருக்குது, நல்லா பிளெண்ட் ஆகுது. அண்ட் லைக் ஆஸ் தே மென்ஷன் அந்த வெல்வெட் டச் மாதிரியுமே ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. பட் மேபி ஷேட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சா இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது, நல்லாவே இருக்குது. எனக்கு லைட்டாக கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நான் மேனேஜ் பண்ணி போட்டுக்க முடியும்.
ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ரொம்ப திருப்பி வந்து ஹைலைட்டர் அது மாதிரிலாம் எதுவுமே போட போகிறது இல்லை. ஜஸ்ட் என்னோடய ஷேடில் இருக்கிற காம்பேக்ட் மட்டும் நான் போட்டுக்க போகிறேன். ஸோ என்னோடய ஷேட் காம்பேக்ட் வந்து ஃப்ரம் ரெவலான் நியர்பை நேக். இதில் வந்து நான் வந்து என்னோடய ஷேட் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 030. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ மேக்கப் வந்து ரொம்ப குயிக்காக முடிகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஐ திங்க் அந்த ஒரு ப்ராடக்ட்னாலன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐப்ரோக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோ டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்புமே ரொம்ப அப்படியே ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக போடலாம்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வச்சு ஜஸ்ட்டு பேஸ் மாதிரி மட்டும் கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு எனக்கு ஆக்சுவலி கையே கொஞ்சம் இப்போது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கை செட் ஆகாதுன்னா நீங்கள் ப்ரஷ்லையும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி இந்த சைடும் ஸோ ஐஸும் டன். சும்மா நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக பிளெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ லைனர் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு இப்போது டச் விட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் நான் நல்லா இந்த ஒரு இதுலேயே வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு பென் வந்து நான் யூஸே பண்ணல. ஸோ அதனால் வரமாட்டேங்குது எனக்கு இப்போது. முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லேஷஸ் வந்து இந்த ப்ளூ ஹெவனோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன் லேஷஸ்க்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ் பேலட்லேருந்து ப்ளஷ் நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். மை ப்ளஷ். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு விஷயம்னா ஹைலைட்டர் போடலாமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பட் எல்லாமே சிம்பிளாக இருக்குது. சரி ஏன் வந்து ஹைலைட்டரோ விடுவானே அப்படின்ட்டு இப்போ நான் போட போகிறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து பிஎஸ்சியோட ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டரும் எனக்கு எப்படி வேணுமோ போட்டாச்சு. ஸோ நான் குயிக்காக போய் என்னோடய காஸ்ட்யூம் அண்ட் ஹேர் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த கெட் ரெடி வித் மீ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஐ திங்க் இந்த நவராத்திரி சீரீஸில் தான் ஷார்ட்டஸ்ட்டு கெட் ரெடி வித் மீன்னு நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி ஆனாலும் நல்லா ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய மைண்டில் இருந்துச்சு. இந்த சாரீ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சும்மா வெளியில் எங்கன்னா டெம்பிள் போகிறது அந்த மாதிரியான சாரீ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த சாரீக்கு இந்த லுக் வந்து மேட்ச் ஆகுன்றதுனால நான் சாரீக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடியாக இருக்கேன். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் சூஸ் பண்ண சாரீ இது தான். நான் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். பிகாஸ் நான் உட்காந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்கறதுனால உங்களுக்கு ஃபுல் வியூ சாரீ இது தெரியல. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து சும்மா 2 பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ரோல் பண்ணி பின் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு போனி டெயில், அவ்வளோதான். அண்ட் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஆக்சுவலி ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு செயின். இது வந்து ஆக்சுவலி எங்கே வாங்கினீங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் போடுற முக்கால்வாசி ஜுவல்ஸ் வந்து எங்கள் அம்மாது தான். நான் அதுதான் வந்து பேர் பண்ணிக்கிறேன். ஹியரிங்குமே வந்து இது எங்கள் அம்மாது தான். இது வந்து கல் வச்சு ஒரு நார்மல் ஒரு ஹியரிங். பேங்கிள்ஸ் வந்து கண்ணாடி வலையில் நடுவில் வந்து இந்த பிளாக் அண்ட் கோல்டு ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஒரு பேங்கிள் போட்டிருக்கேன். இவ்வளோ தான். நம்மளுக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் ஒரு பிங்க் ஷேட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய லிப்ஸை வந்து லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிங்க் ஷேட் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிந்திக்கு வந்து இந்த ஒரு கோல்டன் பொட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இதுவே நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே போகிறப்ப நான் சும்மா லைட்டாக குங்குமம் வச்சுட்டு இந்த லுக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி அந்த மூவ்ஸ் வந்து பெருசாக வந்து செட்டே ஆகாத மாதிரி ஷேடில் இல்லை, கொஞ்சம் பிரைட்டனாக இருக்குது. நான் இங்கே போகிறப்போ நான் இப்போ போகிறதில்ல, ஒரு 2 hours ஆகும் நான் கிளம்ப. ஆனால் நான் போகிறப்போ நெக்கில் வந்து நான் காம்பேக்ட் போட்டு மேட்ச் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் இங்கே வந்து பெருசாக லைட்டாக தான் போட்டிருக்கேன். இங்கெல்லாம் வந்து எதுவுமே போடலன்றதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியுது. நான் போகிறப்போ கிளம்பும்போது இங்கே நான் மேட்ச் பண்ணிவிட்டு கிளம்பலான் இருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த கெட் ரெடி வித் மீ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகலாம். ஒரு மெத்தடு இல்லை வந்து ஒரு டிப்ஸ் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஒரு மெத்தடில் நான் வந்து கெட் ரெடி வித் மீ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அதை கூட வந்து உங்களுடைய வே ஆஃப் கெட் ரெடி வித் மீல ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது ஃப்யூச்சரில். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்னு சொல்லிவிடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு எனக்கு சொல்லணும், இல்லை ஏதாவது எனக்கு கரெக்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.